பேசுகிறேன், வற்புறுத்துறேன், சண்டையே போடுறேன். இல்லைன்னா நான் வரல, வீட்டுக்கு போயிட்டு அமைதியாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்த பின்னாடி நான் வர்றோம். அப்புறம் வந்து பார்க்குறேன்னா எங்கள் மருத்துவரையே நல்லா இருக்குங்கள, எல்லாரையும் பார்க்கும் பொழுது நல்லா பேசுகிறாரு, உற்சாகமாக இருக்கிறார். உங்களை ஊடகங்களை சந்திக்கும் பொழுது உற்சாகமாக இருக்கிறார். அதுக்கு மேலே தனியாக அவரும் நாங்கள்லாம் பேசும் பொழுது கண் கலங்குறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு, ரொம்ப வேதனைப்படுறாரு. அதெல்லாம் தாங்க முடியல. இந்த வயசில் அவரை இன்னும் பார்த்திங்கன்னா ஊடக பேரவையில் சமூக வலைதளத்தில் சில பதிவுகள் வந்து அவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி, மருத்துவரையாவை ரொம்ப கொச்சப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, அவர் தலைகுனி வைக்கிற சில செய்திகள்லாம் வருது. இதுக்காக அவர் இத்தனை வருஷமாக இந்த சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு, மக்களுக்கு உழைக்கிறார். இந்த செய்தி போடுறதுல யாருக்கு என்ன லாபம் வருது? அதனால் ரொம்ப எங்கள் ஊடக பேரவை அல்லது மற்ற சமூக வலைதளங்களில் செய்தி போடுறவங்களாம் ரொம்ப அன்பாக பாசத்தோடு கேட்டுக்கிறது எல்லாமே, சமூக வலைதளங்களில் எங்கள் ஐயாவை பற்றி எந்த செய்தியும் தரக்குறைவாக அல்லது அவமரியாதையாக போடாதீங்க. அதே மாதிரி சென்னையா மருத்துவர் அன்புமணி அவரை பற்றியும் போடாதீங்க, கட்சி பற்றியும் போடாதீங்க. ஆக்கப்பூர்வமாக நல்ல செய்திகளை போடுங்க, ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான செய்தி போடுங்கன்னு சொல்லி உங்கள் வாயிலாகவும் எல்லாரையும் நான் தெரிவித்தேன். ஊடக பேரவை வந்து மீட்டிங் வந்து பனையூரில் நடந்துருக்கு. தொடர்ந்து அன்புமணி அண்ணன் வந்து இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலராக மாற்றிருக்கிறாங்க, மாவட்ட செயலர், மாவட்ட தலைவர் மாற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து மோதல் வந்து எப்போ ஒரு முற்றுப்புள்ளி வேறு என்ன இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது கட்சி கருத்தாவோ, எங்கள் மருத்துவரையா கருத்தாவோ, எங்கள் சென்னை அன்புமணி கருத்தாவோ நான் சொல்லலை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இப்படி பொறுப்பாளர்களை மாற்றுவது, மீண்டும் போடுவது என்பது கட்சி வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. இது ஒரு நல்ல தீர்வாக அமையாது. ஒன்றுபடணும், பொறுப்பாளர்லாம் உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்ப ஆசை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஐயாவை ரொம்ப அதிக அளவில் மதிக்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும், அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்போவுமே எங்கள் சென்னை அன்புமணி பற்றி எந்த வகையிலையும் நான் குறைச்சி பேசுனதில் குறைச்சி மதிப்பிட்டதும் இல்லை. அவர் மாநிலங்களவை உறுப்பினராக, ராஜ்யசபா எம்பியாக வருது கூட்டணியில் நான் தான் பேசி சீட்டு வாங்கிட்டு வந்து எங்கள் ஐயா சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு இருந்தார். எவ்வளோலாம் அவர்கிட்ட சண்டை போட்டு மத்திய அமைச்சராக முயற்சி எடுத்தோம். தொடர்ந்து அவர் முதலமைச்சராகிறதுக்கு நாங்களாம் முயற்சி பண்ணோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற நிலையில் இப்போ நாங்கள் போய் மாறுபட்டால் சிந்திப்போம், செய்வோம். அதெல்லாம் ஊடக நண்பர்கள், எங்கள் சமூக வலைதளங்களில் செய்தி போடுறவங்க யாரை பற்றியும் குறைவாக செய்தி போடக்கூடாது. அது நல்லதில்லை.